அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இப்போ இதில் இருக்கிறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு தேங்காய் பூ எப்படி மேலே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ரொம்ப நாள் ஆச்சு இது நாங்கள் சாப்பிட்டு. சென்னையில் பார்த்தது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொன்னார், விற்கிறவங்க சொன்னாங்க. இதில் நிறைய நல்லது இருக்குது. நம்ம இளநீ கொடுப்போம், குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இளநீர் விட அதிகப்படியான சத்து இதில் இருக்குது. நம்ம இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சுகர் அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம். ஏன்னா இன்சுலினை இது உடம்புல இருக்கிற இன்சுலினை தான் இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் இதை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் தான், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே இந்த மாதிரி இதுதான் பூ, அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் இருக்கிறத நம்ம சாப்பிட வேண்டாம், அதை கடைக்காரரே சொல்லிட்டாரு. இதை கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதில் இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் சும்மா போனோம், இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கல. பார்த்தோன்னே இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். இது சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். தேவுக்கு கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொஸ்கிட்டோ நெட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி தான் எங்களுக்கு டெலிவரி ஆச்சு. நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் பக்கத்தில் நிறைய கடைக்கு போய் பார்த்தோம், ஆனால் எங்கள் பெட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் இங்கே பக்கத்தில் வாங்க முடியல. ஜெயச்சந்திரன் போனோம், நிறைய கடைக்கு போனோம். ஆனால் குயின் சைஸ் பெட்டுக்கு கரெக்டாக எங்களுக்கு கிடைக்கல. கிங் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ். அதை எல்லா இடத்துலையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிருக்க முடியாது, கீழே தான் வச்சு யூஸ் பண்ணணும். கிங் சைஸாக இருந்துச்சுன்னா, கிங் சைஸ் பெட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் பெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட் சைஸ் தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா குழந்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறது, இங்கே எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி விரிச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டுக்கு தகுந்த மாதிரி பெட்டோட சைஸில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது தேவ் பிறந்ததுலேருந்தே வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்போவே டிசைட் பண்ணது. ஆனால் எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல. மொஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொட்டிலில் படுத்துட்டு இருந்ததுனால கொசு வேலை அதுக்குன்னே கிடச்சிச்சு, அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறக்கு அப்புறம் வெளியில் வர்றதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் அந்த ஆப்ஷன் இருக்குது, ஜிப் ஆப்ஷன். முதல்ல வாங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஜிப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாமே செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.